குற்றங்கள் நடந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். செல்போன் நம்பரை கொடுத்து காவல் கண்காணிப்பாளர் வேண்டுகோள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் குற்ற சம்பவங்களை குறைக்கும் முனைப்புடன் மாவட்ட காவல்துறை பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறது. அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள கரும்புள்ளி கிராமங்களில் முதற்கட்டமாக காவல்துறை மற்றும் பொதுமக்களிடையே நல்லுறவு ஏற்படுத்தும் வகையில் சமூக கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. மயிலாடுதுறையை அடுத்த மாப்படுகை கிராமத்தில் இன்று நடைபெற்ற நல்லுறவு சமூக கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் கலந்து கொண்டு பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தார். அப்போது அவர் பேசுகையில், அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சா, கள்ளசாராயம், குட்கா, கோழி போன்ற பொருட்கள் தங்களது பகுதியில் விற்கப்பட்டால் காவல்துறைக்கு தகவல் தாருங்கள். உங்களது கிராமத்தை போதைப் பொருட்கள் இல்லாத கிராமமாக உருவாக்க கண்டிப்பாக காவல்துறை உதவியாக இருப்போம் என கேட்டுக்கொண்டார். மேலும் திருட்டு உள்ளிட்ட சம்பவங்களில் இருந்து எச்சரிக்கையாக இருக்கும் வழிமுறைகளை விளக்கி கூறினார். மனித உயிர் சாதாரணமானது கிடையாது, அது விலை மதிப்பற்றது. தங்களது உயிரை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். எக்காரணத்தை கொண்டும் தற்கொலை முயற்சிக்கு செல்ல வேண்டாம். தயவு செய்து தற்கொலையை கைவிடுங்கள் என்றும், பெண் பிள்ளைகளிடம் எப்படி நடந்து கொள்வது என்று ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். பெண் பிள்ளைகளை திட்டாதீர்கள் என்றார். மேலும் கஞ்சா, கள்ளசாராயம் போன்றவை உங்களது பகுதியில் விற்கப்பட்டாலும், குற்ற சம்பவங்கள் நடந்தாலும் 9426262792 இந்த நம்பரில் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். மேலும் ரோந்து பணி வர வேண்டும் என கோரிக்கை வைத்தீர்கள். அதனை ஏற்று இரவு நேரங்களில் உங்களது பகுதிக்கு ரோந்து பணிக்கு போலீசாரை அனுப்பி வைக்கின்றேன் என கூறினார். தங்களது பிள்ளைகளுக்கு ஹைஸ்பீட் வண்டி வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். சின்ன வண்டி வாங்கி கொடுங்கள். இருசக்கர வாகனம் இல்லாமல் இருக்க முடியாது. பெரிய வண்டி வாங்கித்தர கட்டாயம் ஏற்பட்டால் அவர்களால் சரியாக வாகனம் ஓட்ட முடியுமா என பார்த்து வாங்கி கொடுங்கள். வண்டி ஓட்டி செல்லும் போது பிள்ளைகளிடம் உனக்காக இங்கு ஒரு குடும்பம் காத்துக்கிட்டு இருக்கு என சொல்லுங்கள். அதே போல கந்துவட்டி, சேட்டு வட்டி இது போல தொந்தரவு இருந்தால் காவல்துறையில் தகவல் தாருங்கள். எந்த காரணத்திற்காகவும் தற்கொலை என்ற எண்ணம் யாருக்குமே வர வேண்டாம் என அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் காவல் துணை கண்காணிப்பாளர் திருப்பதி, காவல் ஆய்வாளர் சிவகுமார் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் ஆணைப்படி பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் நல்லுறவை மேம்படுத்தும் விதமாக நேற்றும் இன்றும் பொதுமக்களுக்கான கம்யூனிட்டி போலீசிங் என்ற முறையில் நாங்கள் ஒவ்வொரு மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் 2 வார்டுகளை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு நாளும் 2 வார்டுகள் வீதம் ஒரு காவல் நிலையத்தில் மொத்தம் நேற்று 2 வார்டுகள், இன்று 2 வார்டுகள், மொத்தம் 4 பகுதிகளில் இதை போன்ற மீட்டிங்கை நாங்கள் நடத்தி வருகின்றோம். இன்று அதை போல மாப்படுகை கிராமத்தில் ஒரு சிறிய சந்திப்பு பொதுமக்களுடன் நடைபெற்றது. இந்த இதில் பொதுமக்களுடைய குறைகள் ஏதும் இருந்ததா என்ற விவரங்கள் கேட்கப்பட்டன. ஏதாவது நாகிரி வஸ்துக்கள், அதாவது கஞ்சா, குட்கா, தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களின் நடமாட்டம் மற்றும் போக்கிரிகளின் நடமாட்டம் உள்ளதா என்றும் கேட்டறியப்பட்டது. அது சம்பந்தமாக மக்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் உடனடியாக காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தலாம் என்று எங்களுடைய அலைபேசி எண்ணும் அவர்களிடம் வழங்கப்பட்டது. அத்துடன் இது போலீஸ் மட்டுமே அல்ல, பொதுமக்களுடைய பங்களிப்பும் இதில் இருந்தால் இன்னுமே நன்றாக வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என்று கோரிக்கை வைத்தோம். பொதுமக்களும் தங்களுடைய குழந்தைகளுக்கு முறையாக இந்த விதமான கஞ்சா போன்ற தடை செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டாம் என்றும் அவர்களுக்கு நல்ல விதமான அறிவுரைகளை கூற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் அவர்களுடைய பகுதிகளில் குற்றச்சம்பவங்கள் ஏதும் நடைபெறாத வண்ணம் தடுப்பதற்காகவும் நடைபெற்றாலும் அதை கண்டுபிடிப்பதற்காகவும் சிசிடிவி கேமரா அமைப்பதன் முக்கியத்துவமும் அவர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. மேலும் சாலை விபத்துக்கள் ஏற்படா வண்ணம் எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் எங்கள் சார்பில் சொன்னோம். மக்களும் சில விதமான கோரிக்கைகளை வைத்தார்கள். அவைகளும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நிறைவேற்றப்படும் என்று அவர்களுக்கு வாக்குறுதி வழங்கினோம். 24 மணி நேரமும் செயல்படும். ஒரு நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஷேர் பண்ணியிருக்கோம். 24 மணி நேரமே அதில் நீங்கள் குறைகளை சொல்லலாம், எப்பொழுதுமே அது கேட்கப்படும். நாங்கள் அதுக்காக இன்னுமே ரோந்து பணிகளை நாங்கள் தீவிரப்படுத்துகிறோம்.
சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இரவு 10 மணிக்கு மேல் எந்த விதமான மதுபானங்களும் விற்கப்படக்கூடாது. லைசன்ஸ் அப்படி தான் இருக்குது. அதுக்கு மேலே இருந்தாக்கா முறைப்படியான சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சார் தொடர்ந்து அந்த சைட்டு அந்த மெயின் ஹைவேஸ்லலாம் வந்து சைடு மாதிரி போகிறாங்க. அதுக்கு நான் உங்களுக்கு பர்சனலாகவும் நான் உங்களுக்கு புகார் தெரிவிச்சிருக்கேன். அது தொடர்ச்சியாக கண்டினியூஸாக நடந்துட்டு தான் சார் எடுத்து இன்ஸ்டாகிராம்லாம் பதிவிட்டுட்டே இருக்காங்க. அதுக்கும் நாங்கள் எல்லாமே அவாய்ட் பண்ணி வச்சுட்ருக்கோம். பர்டிகுலராக நைட் ஹவர்ஸில் சொல்கிறீங்க இல்லையா? இல்லை இன்ஸ்டா நான் உங்களுக்கு லிங்க் போட்டிருந்தேன் ரெகுலராக. ஓகே, கொஞ்சம் திரும்ப இன்னொரு டைம் அனுப்புனீங்க. நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். சார் அந்த மணப்பூர் கேஸ் ஏதாவது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். பாவடராயன் கோயில் ஏதாவது கட்டியா பிடிச்சாங்க. எது அந்த ராஜா கேஸ் சொல்கிறாங்களா? எந்த கேஸ் சொல்கிறீங்க? கஞ்சா பிடிச்சாங்க கோயிலில் வச்சுருக்காங்க. ஆமாம், 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கு. 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கு. அது முறையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. உரிய நடவடிக்கை அதிலையும் எடுக்கப்படும். சில ரெப்ரசன்டேஷன் வந்தது, பட் சரியான நடவடிக்கை எடுக்கப்படும்.